மாலை பஸ் ரைட் வித் வைப்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவி நம்ம கூட இருக்கு. நிறைய ஈவி நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா மேட்டர் எரா 5000 பிளஸ். ஸோ மேட்டர் எரா 5000 பிளஸ் வந்து கியரோட வரக்கூடிய ஒரு ஈவி. நிறைய இனோவேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 பேட்டன்ட்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 93 பேட்டன்ட்ஸ் கிட்ட வந்து இந்த வண்டிக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப குயிக்கா இதோட ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது மற்ற ஈவியோட இதுல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் 15 இயர்ஸ் வந்து பேட்டரி வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எந்த கம்பெனியுமே ஈவியில் 15 இயர்ஸ் வந்து பேட்டரி வாரண்டி கொடுக்கறதில்ல. அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்விட் கூல் டெக்னாலஜி, பேட்டரி, மோட்டார், பவர் ட்ரெயின் எல்லாமே வந்து லிக்விட் கூலில் வந்து சேஃபாக இருக்கிறதுனால, ஸோ பேட்டரியோட வியர் அண்ட் டியர் கம்மியாகும் அப்படிங்கிறதுனால இவங்க அந்த மாதிரி வாரண்டி பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டியூக்கோட அப்பியரன்ஸும் அப்புறம் பல்சர் 200 NS இது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு. ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு கேட்சியா இருக்கு. ஒரு 150cc பைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. இது எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஈவி மாதிரியே இருக்காது. இன்க்ளூடிங் இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து இன்ஜின் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது என்ன லிக்விட் கூல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ஃபீல் எல்லாமே வந்து எல்லா ஆங்கிள்லையும் இது ஈவி மாதிரி எங்கேயுமே தெரியவே தெரியாது. குறிப்பாக இந்த ப்ளூ வித் எல்லோ கலர் வந்து ரொம்ப ட்ரெண்டா இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் லுக்லாம் பார்த்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ பார்க்கறது உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அதாவது இந்த பை ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபீலை வந்து கொடுக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ எல்லோ பிளாக் இந்த தீம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் மொத்தம் 5 கலர், இந்த கலர் எல்லாரோட ஃபேவரட் அப்படின்றாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்றாங்க. 11.5 கிலோவாட் மோட்டர் யூஸ் பண்றாங்க. ஸோ இதோடைய இதோடைய அதாவது பவர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 150cc அதோடைய பவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பவர் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ டார்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது அரௌண்ட் 550 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஆன் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 நியூட்டன் மீட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் 3 டிரைவிங் மோட் இருக்கு. ஸோ ஈகோ, சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்போர்ட். ஸோ அந்த பவர் வந்து எல்லாமே அந்த டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோவில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ரியாக்ட் ஆகும், மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். மைலேஜ் அப்படின்னும் போது 123 ரியல் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது கிலோமீட்டர்ஸ் ஃபுல் சார்ஜில். ஸோ சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து சிட்டி மோடில் வந்து அப்படி கிடைக்கும். பட் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்போர்ட் மோடில் ஹை பவர் 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஹை பவர் அப்படிங்கிறது 105 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லிமிடெட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த 0 to 105 அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடான டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 to 40 வந்து அரௌண்ட் லெஸ் தென் 2.8 செகண்ட்ஸில் வந்து கிளைம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓட்டி பார்க்கும்போது இது இன்னும் எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளச்சு, கியர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் வண்டி எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி ஃபீல் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ கிளச்சோட வேலை நீங்கள் கியரை போட்ட உடனே மோட்டர் வந்து இங்கே ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து கிளச்சு எந்த விதத்துலையும் வேலை செய்யாது. ஓகேவா, நீங்கள் அடுத்த கியரை மாற்றுறதுக்கு மட்டும் தான் கிளச்சு வந்து யூஸ் ஆகும், இல்லை குறைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கியர் பாக்ஸில் வந்து நீங்கள் இப்படி கியரை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கியரில் எப்படி மூவ் ஆகுமோ அந்த அளவுக்கு அந்த செயின் தான் உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்புறம் தேர்ட், ஃபோர்த்து அப்படி போகும்போது அதில் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் நார்மல் வண்டியிலே அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் ஃபோர்த்தில் வச்சுட்டு கம்மி ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இழுக்கும், எப்படி நம்ம நார்மல் கியர் பாக்ஸ் பண்ணுவோமோ. இப்போ உங்களுக்கு டக்குன்னு பவர் வேணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு அந்த பவர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால வந்து எப்படி ஒரு பைக் நார்மலாக டிரைவ் ஆகுமோ அதே மாதிரி தான் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈவியோடையும் காம்பீட் பண்ணல அப்படின்றாங்க. ஒரு 150cc பைக்கு கூட தான் காம்பீட் பண்றாங்களாம். ஸோ அதே மாதிரி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டு, இந்த பவர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 150cc கேட்டகரியில் 150 to 200 அப்படி வச்சுக்கலாமே. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய வண்டி கூட தான் வைக்கிறது சொல்றாங்க. எஸ், ஆனால் ஃபியூச்சரில் வந்து ஸ்டில் அந்த பவர்ஃபுல்லான ஈவி அந்த மோட்டரும் வந்து அடுத்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய ப்ராக்டிக்கலான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. டயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 செக்மெண்ட் டயர் தான். அண்ட் 270 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு, EABS ஃபர்ஸ்ட் டைம் காருக்கு அப்புறம் பைக்கில் வந்து EABS கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் நல்லா இருக்கும். அப்புறம் சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட்ல. அதுக்கடுத்து சைடில் அப்படியே வந்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்க. ஐ திங்க் இது வந்து கிரவுண்ட் கிளியர் எக்ஸாக்டா எனக்கு ஃபிகர்ஸ் தெரியல, பட் மோர் தென் 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 220 mm வந்து டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ப்ரிங் டியூவல் சஸ்பென்ஷன் பின்னாடி. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகாலிட்டிக்காகவும் ரைட் குவாலிட்டிக்காகவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 130 செக்மெண்ட் டயர் பின்னாடி. ஸோ சின்ன செக்மெண்ட் டயர்ஸ் தான், பட் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓட்டி பார்க்கும்போது அது கிரிப் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். அண்ட் டெய்ல் லைட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. அண்ட் சீட்ஸ் பாருங்க, ப்ராக்டிக்கல் வைஸ்ல பின்னாடி உட்காந்து பில்லியனோட சீட்ஸ் வந்து நல்லா பெருசா இருக்கு, வைடா தான் இருக்கு. அது நல்ல விஷயம்.
அண்ட் சிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அப்ரைட்டான சிட்டிங் பொசிஷன் தான். அந்த அளவுக்கு ஷோல்டர்லாம் வலிக்காது. கொஞ்சம் ஷார்ட்டர் ஹேண்டில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கட்டு குத்து ஓட்டுறதுக்காக நினைக்கிறேன். ஸோ போர்ட்டபிள் சார்ஜர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லாக இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சென்டர் பட்டன் இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து லைட்டோட வந்து உங்களுக்கு அந்த சார்ஜர் வந்துடும். ஸோ நீங்கள் எடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். எஸ், இதோடைய சார்ஜிங் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜரில் உங்களுக்கு 2.5 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும். நார்மல் சார்ஜரில் அரௌண்ட் உங்களுக்கு 3.4 ஹவர்ஸ் அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். அண்ட் இதோடைய டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வைடான ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே, 7 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லேக் இல்லாமல் இருக்குது. டச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவ் பண்ணும்போது டச்சுக்கான ஆக்சஸ் இருக்காது. பட் நம்ம வண்டி வந்து ஸ்டாண்ட் பைல இருக்கும்போது டச் வந்து நீங்கள் ஆக்சஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்து உங்களுக்கு 4G சிம் வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு டேரெக்டாக எனி டைம் வந்து இதில் நெட்வொர்க் இருக்க மாதிரி இருக்கும் மேப் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே மேப் பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன் வந்து பயங்கர ஸ்மூத்தான ஒரு நேவிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்போது டிரான்சிஷன் ஆகும்போது எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ பாருங்கள், அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டிஸ்பிளே வந்து ஹேங் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஏகப்பட்ட இதை நீங்கள் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. டிஸ்பிளேவுடைய கலர் தீம் எப்படி வேணால் நீங்கள் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி மழைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரைடர் இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து பேட்டரியோடைய டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய டிரைவிங் மோட்ஸ் மாற்றுறது, அதுக்கப்புறம் பேட்டரி போனீங்க அப்படின்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்குது, ஸோ பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு, அதாவது ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை தாண்டி வந்து நிறைய டீட்டெயில்ஸே வந்து இது வந்து இந்த டிஸ்பிளே ஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் ஒரு சில இந்த விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காரும்போது அந்த ஃபீல் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு மற்ற வண்டியில் வந்து அந்த உட்கார அந்த ஃபீல் மாதிரி இல்லை. இந்த இடத்துல லைட்டாக இடிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் சிட்டிங் பொசிஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குது. அது ஓட்ட அடாப்ட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு விஷயம் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் டிஎஃப்டி டிஸ்பிளே பொறுத்து 7 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பிக்கெஸ்ட் இவி சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து இங்கே சென்னையில் வந்து வச்சிருக்காங்க மேட்டர். அண்ட் அவங்க ஏற்கனவே மல்டி பிராண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தனால ஸோ சர்வீஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லைன்றாங்க. ஈவன் தோ நீங்கள் வேறு சிட்டியில் இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து இந்த பிரச்சனை என்னமோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான டெக்னீஷியன்ஸ் வச்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோரூமில் வந்து 2,10,000 வந்து வரும். அதில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 15,000. அது போக வந்து 1,95,000 வந்து இந்த வண்டி ஆன் ரோடில் வந்து நம்ம சென்னையில் வாங்கிக்கலாம். இதே வந்து அமேசான்லேயும் வந்து இந்த வண்டி விற்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,85,000 ஆன் ரோடு வந்து இந்த மேட்டர் வந்து சேல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர், இந்த ப்ளூ எல்லோ அண்ட் ஒரு 150cc to 200cc பைக் நீங்கள் புதுசாக வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த வண்டி வந்து ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்கள் மைண்ட் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நம்ம ரியல் லைஃப்பில் வந்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேட்டரோடைய ஏரா 5000+ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 3 மோட்லேயும் வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது வண்டி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஈகோ மோட் போட்டு வண்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு, கியரே விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகும், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 45 போகுது. அது வந்து நான் ஈவிங்கிறதுனால கியர் ஷிஃப்ட் பண்ணுங்கிறதே மறந்துட்டேன். ஸோ கியர் ஷிஃப்ட் பண்ணால் தான் வந்து அடுத்த மேலே ஏறுது. ஆனால் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பஞ்சு வேறு லெவலில் இருக்குது. பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியரில் வந்து 45 வரைக்கும் போகுது. நான் பாட்டில் நார்மல் ஈவி மாதிரி அடுத்த கியரை மாற்றாமலே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கியரை மாற்றினா தான் போகுது. அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து கியர் இருக்கிறதுனால கிளச்சை பிடிச்சி இப்படி ரைஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மோட்டர் ரைஸ் ஆகுது. கிளச்சை பிடிச்சி ரைஸ் பண்ணலாம் நார்மல் பைக் மாதிரி. ஓகே, ஸோ இந்த கிளச்சு ரிலீஸ் பண்ணோன்னே இந்த இனிஷியல் பிக்கப் ஸ்போர்ட்டில் வந்து செமையாக பஞ்சு இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ டாப் ஸ்பீட் வந்து 105, 60 ஈஸியாக அப்படி ஏறிடுது. ஒரு 3 செகண்டில் 60 வந்துடுது. கியர் மட்டும் கொஞ்சம் இந்த ஈவியும் கியரும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பழகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ எஸ் ஃபைனலாக வந்து மேட்ரு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வண்டியோடைய ஸ்போர்ட்ஸோடைய பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஈகோவில் சிட்டியில் வந்து ரொம்ப லீனியரான ஒரு பிக்கப் இருக்குது. ஸோ இந்த கியர் போட்டுட்டு கொஞ்சம் வந்து இந்த இவி நெக்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் அப்பப்போ மறக்குது. பட் வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த வண்டியோடைய என்ன சொல்கிறது அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் மோடில் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து வண்டியில் வெயிட் தெரியுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கியர் போடும்போது மட்டும் கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் கியர் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேங்குது. மற்ற எல்லா கியர்ஸும் வந்து செம்மையாக இருக்குது. அதில் அந்த கியரை போட்டு அந்த கியர்லேருந்து மோட்டர் சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது ஓட்டும்போது. ஃபன்னாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடில் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் பிரேக்கிங் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஸோ வண்டியை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தோணும். அண்ட் கியர் போட்டு இவி ஷிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எஸ், நான் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.